என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் சித்திரை திருவிழாவை பற்றியெல்லாம் பார்த்தீங்களா, கேட்டிங்களா? நான் எப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போடுறேனோ அப்பெல்லாம் அதனுடைய லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பொக்கிஷங்கள் அதில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வாரம் என்னத்தை பற்றி பேச போகிறோம்? வாங்க எல்லாருமா சேர்ந்து அக்ஷய திருதியை வருது 30ஆம் தேதி ஏப்ரல் 2025. நம்ம எல்லாரும் நகை கடைக்கு போகலாமா? நகை வாங்க பணம் இல்லைன்னா கடனை வாங்கி வாங்குவோமா? போன வருஷம் கடன் வாங்கி வாங்கினவங்களாம் கடனை அடைச்சு நிறைய நகை சேர்ந்துட்டா எப்படி? அந்த காலத்துல நகை கடைக்கா போயிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்றத பார்ப்போமா? சரி, அதையும் பார்ப்போம். அடுத்தது பகவத் பாதாள், ஆதிசங்கர பகவத் பாதாளனுடைய ஜெயந்தி வருது. அது என்னைக்கு வருதுன்னா மே 1ஆம் தேதி 2025 அன்னைக்கு வருது. எல்லாரும் நம்ம மழை கேள்விப்பட்டிருக்கோம், கண்ணீர் மழை கேள்விப்பட்டிருக்கோம், என்னென்னமோ மழையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா தங்கத்துல நெல்லிக்காய் மழை கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அது ஆதிசங்கரருடைய பகவத் பாதாளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவர் நம்மளுடைய இந்து சமூகத்துக்காக பிறந்து எத்தனையோ முன்னேற்றங்களை அவர் செய்திருக்கிறாரு. அதை பத்தி விவரமா படிக்கலனாலும் இந்த வாட்டி நம்ம தங்க மழையை பத்தி படிப்போம். அடுத்தது பகீரத பிரயத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முயற்சி செய்யும் போதெல்லாம் பகீரதன் மாதிரி முயற்சி செய்யறான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது மசன்னு கொஞ்சம் புத்தி கம்மியா இருக்கிறவங்கள பார்த்தா அசமஞ்சன் மாதிரி இருக்காது, போய் வேலை எப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அந்த பகீரதன், யார் அந்த அசமஞ்சன், அதுக்கும் அக்ஷய திருதியைக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இன்றைய நாள் நான் அனுப்புற லிங்க்ல பொக்கிஷங்கள் நிறைஞ்சு கிடக்கு. கேட்டீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. தவிர நம்மளுடைய மாநிலம், இந்திய மாநிலங்கள்லாம் எப்படியெல்லாம் அக்ஷய திருதியை கொண்டாடுறாங்க, நகைக்கடைக்கே போகாம எப்படி கொண்டாடுறாங்கன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதனால அக்ஷய திருதியை அவ்வளவு முக்கியத்துவம்னு தெரியணும் இல்லையா? வாங்க எல்லாத்தையும் கேட்போமா? பார்ப்போம். நன்றி.